வணக்கம் நண்பர்களே, என்னோட சப்ஸ்கிரைபர் மற்றும் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருக்கு உங்களையும் இந்த தரைத்துவம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாரிக்கு இன்ஜினில் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு 35,000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் வந்து இது ஆயில் மாற்றணும். ஆயில் மாற்றி விட்டோம்னா இன்ஜின் லைஃப் நல்லா கிடைக்கும். இப்போ இது வந்து டீசல் ஃபில்ட்ரு வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா பழைய ஃபில்ட்ரு. இதில் ஃபுல்லாக அடப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அது கருப்பு கலராக இருக்கிறது பூரா அடப்பு தான். இது வந்து ஒரு ஃபில்ட்ரு. இன்னொரு ஃபில்ட்ரு அதேமாரி தான் கழட்டி அது வந்து உள்ளே இருக்கிற ஃபில்ட்ரு வந்து மாற்றுவோம், பூசு போடுவோம். இப்போ வந்து ஒரு மெக்கானிக்கல் வந்து கழட்டிகிட்டு இருக்காரு. இந்த ஃபில்ட்ரு எதுக்குன்னா டீசலில் வந்து தண்ணி டஸ்ட் எல்லாம் மிக்சிங்காக வந்துடும் டேங்க்கில் இருந்து. அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி டீசலை சுத்தமாக இன்ஜினுக்கு அனுப்புறதுக்காக தான் இந்த 2 ஃபில்ட்ரும் டீசல் ஃபில்ட்ரு. இது வந்து 5000 கிலோமீட்டருக்கு இல்லை 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் மாற்றணும்னா பம்பு நாசில் வந்து சீக்கிரம் வேலை வராது. இது வந்து கிளாத் ஃபில்ட்ரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது வந்து அடப்பு தெரியும். அதில் வந்து இப்போ வந்து கிராங்கஸில் வந்து லூஸ் பண்ணி ஆயில் வந்து கீழே டவுன் பண்ண போகிறாங்க. இதுதான் வந்து ஆயில் டவுன் பண்ணக்கூடிய நெட்டு. இது வந்து லூஸ் பண்ணுவாங்க. லூஸ் பண்ணிவிட்டு பழைய ஆயிலை எடுத்துகிட்டு புது ஆயில் மாற்றுவாங்க. இது வந்து ஆயில் ஃபில்ட்ரு. இது வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வந்து ஆயில் ஃபில்ட்ரு. இதுவும் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது பழசை எடுத்துகிட்டு புதுசு போடுவோம். இப்போ வந்து வண்டி ரன்னிங்கில் இருக்கிறதுனால ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும். அது வந்து ஆயிலுக்கு வந்து கைக்கு ரொம்ப சூடு பிடிக்க முடியாது. அதனால் அது கொஞ்சம் வேஸ்ட்டு பிடிச்சி அதுக்கப்புறம் லூஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க. இது வந்து எதுக்காக பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஓடிச்சோடனே ஆயில் கூட அந்த வளவளப்பு தன்மை போயிடும். அப்படி போயிடுச்சுன்னாக்கா இன்ஜின் வந்து சீக்கிரம் ஹீட் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜின் லைஃப் வந்து குறையும். அதுக்காக வந்து 35,000 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு டைம் வந்து ஆயில் மாற்றுவோம். இதுக்கு வந்து 10 லிட்டரு இது கெப்பாசிட்டி, 10.5 லிட்டரு. ஆயில் ஃபில்ட்ரு டீசல் ஃபில்ட்ரு இது எல்லாமே இப்போ வந்து பழசை எடுத்து போட்டு பூசு போடுவோம். ஒரு டைம் வந்து கழட்டிட்டோம்னா அது வந்து திருப்பி யூஸ் பண்ண முடியாது, பூசு தான் போட்டாகணும். அது அந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம பார்த்திங்கன்னா இன்ஜின் லைஃப் நல்லா கிடைக்கும். மைலேஜும் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜும் குறையாமல் வந்துக்கிட்டே நம்மளுக்கு ஆவரேஜாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இது லாரி வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு சரக்கு கொண்டு போகிறதுன்னா அது தூது தானே, அது இப்போ ரோட்டில் போகிறதுனால தரை தூது. இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் முதல் டைம் வரதா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். அதான் விடும்போதே பாருனா அப்படின்னு. இந்த ஆயில் ஃபில்டரில் வந்து ஆயில் டவுன் ஆகிடுச்சு. இப்போ ஃபில்டரை வந்து வெளியே தனியாக கழட்டி எடுத்துருவாங்க. அது எடுத்து போட்டாங்க. ஆயில் ஃபில்ட்ரு பாடியை வந்து இப்போது சீமனையில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருவாங்க. இதுக்கு பாடி காட்டுற பாருங்க, இதான் வந்து ஆயில் ஃபில்ட்ரு பாடி. அது உள்ளே வந்து ஸ்ப்ரிங் இருக்கும், ஃபில்ட்ரு வந்து ஆக்ஷன் வர்றதுக்காக. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆயில் வந்து சர்க்குலேஷன் ஒரு சீராக கொடுக்குறதுக்காக அது கொடுப்பாங்க. இது இன்ஜின்லேருந்து வந்து ஆயில் டவுன் பண்ணிட்டுருக்கோம், பழைய ஆயில். அது பார்த்திங்கன்னா திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப குறைஞ்சிட்ருக்கும். அந்த ஆயிலோட வளவளப்பு தன்மை பசத்தன்மைலாம் வந்து இப்போ வந்து குறைஞ்சிட்ருக்கும். அதனால் அதை எடுத்துகிட்டு புது ஆயில் போடுவோம். புது ஆயிலுக்கு இப்போ கட்டிட்டாங்க. நம்ம புது ஆயில் வாங்குறதுக்கு போகலாம். இப்போ ஆயில் வாங்க போயிட்டுருக்கோம். சங்கிகிரியில் லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் அங்கே வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அங்கே இருந்து போயிட்டுருக்குறோம். இதுதான் அந்த சங்கிகிரி ஆட்டோமொபைல்ஸ் லாரி அசோசியேஷன் மூலிமா இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஆயிலு பெரிய பெரிய லாரி சாமான்லாம் இங்கே வந்து கிடைக்கும். நம்ம இங்கே ஆயில் வாங்கிட்டு போகிறோம். இது வந்து ஏர் ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு ரெண்டுமே. அது ஆயில் ஃபில்ட்ரு. இப்போ இது எல்லாமே வந்து இதில் க்ளீன் பண்ணி இதில் ஆயில் ஃபில்டர் மாற்றணும். இதில் ரெண்டுத்தில் டீசல் ஃபில்டர் போட்டணும். ஆயில் வாங்கிட்டு வந்துருக்குது. நாக்கு உடைக்க வேணாம், கரெக்டுங்க. நாக்கு உடச்சிருக்கானே, உடஞ்சிருக்குதா? இல்லை, நல்லா தானே இருந்துச்சு. இது பழைய ஃபில்ட்ரு, இல்லை ஃபுல்லாக போயிடுச்சு. இப்படி தான் இருக்கும் ஏர் ஃபில்ட்ரு.
இது பேபி ஃபில்ட்ரு, இது அதுக்குள்ளார வர்றது. இது வந்து பழசு. இது உள்ள இப்படி இருக்கும். மூஞ்சி தெரியிற மாதிரி வேணாம், எங்கன்னா இருட்டில் போய் உக்காந்துக்கிற. அதை புது ஃபில்ட்ரு. இது புதுசு. இது உள்ள பார்த்தீங்கன்னா பேப்பர் எல்லாமே புதுசாக அப்படியே இருக்கும். ஏர் ஃபில்டர் ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பழைய ஃபில்ட்ரு, இது வந்து புது ஃபில்ட்ரு. இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு. இது வந்து ஃபில்ட்ரு போயிடுச்சு, இது வந்து புதுசாக இருக்குது. நான் மாட்டணும். இது வந்து ஏர் சர்க்குலேஷனில் வந்து இன்ஜினுக்கு வந்து ஃப்ரீயாக காற்று வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறது. நம்மளுக்கு மூச்சு காற்று எப்படியோ அது மாதிரி இது லாரி இன்ஜினுக்கு இது வந்து மூச்சு காற்று, ஹார்ட் பீட்டு. இது அது கவரு, தண்ணி உள்ளே ஏறாமல் இருக்கிறதுக்காக. பழைய ஆயிலெலாம் வந்து டவுன் பண்ணியாச்சு. இப்போ வந்து புது ஆயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த ஆயில் லாக் நெட்டில் வந்து கொஞ்சம் பேஸ்ட்டு போட்டு டைட் பண்ணி விடுவாங்க, ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இது வந்து நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணி விட்டாங்கன்னா தான் வண்டி வந்து இன்ஜின் ரன்னிங் ஆகும்போது ஆயில் லீக்கேஜ் வராது. இது வந்து ஆயில் ஃபில்ட்ரு இப்போ வந்து போடுறாங்க. ஃபில்ட்ரு போட்டுட்டு மேலே வந்து அது பாடியிலையும் ஃபில்ட்ரு பாடியும் செட் ஆகிற இடத்துல வந்து ஆயில் லீக் வரும். அது லீக் வராமல் இருக்கிறதுக்காக ரப்பர் பேக்கிங் போட்டு அது மேலே வந்து பேஸ்ட்டு போட்டு விட்ருவாங்க. அது எதுக்காக போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் லீக் வந்து ஆகும். ஆயில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அது போடுறது. இப்போ இது ஆயில் ஃபில்டர் போட்டாச்சு. நல்லா வந்து டைட் பண்ணி விட்ருவாங்க. பாடியில் வச்சு நல்லா டைட் பண்ணி விட்ருவாங்க. இது டைட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா டீசல் ஃபில்டர் மாற்றுறதுக்கு போகலாம். இதுதான் டீசல் ஃபில்ட்ரு. இது வந்து புதுசு மைக்கா ஃபில்ட்ருன்னு சொல்லுவோம். இது வந்து பேப்பர் ஃபில்ட்ரு. இது வந்து இன்னர் ஃபில்ட்ரு. இது இன்னொன்று வந்து கிளாத்து ஃபில்ட்ரு. அது வந்து அவுட்ரு ஃபில்ட்ரு. அதாவது டேங்க்லேருந்து வர்றது வந்து இன்னரு, ஃபில்ட்ருலேருந்து பம்புக்கு போகிறது வந்து அவுட்ருக்கு வந்து கிளாத் ஃபில்ட்ரு போடுவாங்க, இன்னருக்கு வந்து பேப்பர் ஃபில்ட்ரு போடுவாங்க. இது ரெண்டுத்தையும் இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து பாடியில் ஃபிட் பண்ணி டீசல் பம்ப் லிஃப்ட் அடித்து ஃபில்டரை வந்து லோட் பண்ணுவாங்க. லோட் பண்ணிவிட்டு வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வேணாம், மூஞ்சியே தெரிய மாட்டேங்குதுண்ணா. இதுதான் டீசல் ஃபில்டருக்கான பாடி. அது வந்து
டேங்க்லேருந்து வர்றது இன்னருக்கு அதுக்கு வந்து ரப்பர் ஒரு பழசை எடுத்துகிட்டு புதுசு போடுவாங்க. போட்டுட்டு அதுக்கு பாடி வந்து செட் பண்ணுவாங்க. இப்போ அது வந்து செட் பண்ணுறது அவுட்டர் ஃபில்ட்ரு செட் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்து வந்து இன்னர் ஃபில்ட்ரு செட் பண்ணுவாங்க. அது செட் பண்ணிவிட்டு லிஃப்ட் பம்ப் அடித்து டீசல் அந்த ஃபில்டரை வந்து ஃபுல் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏர்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி ஏர் இருந்துச்சுன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. குசுன்னு கத்திக்கிட்டே தான் இருக்கும், ஸ்டார்ட் ஆகாது. அதுக்காக லிஃப்ட் அடித்து நல்லா ஏர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதான் ஆயில் ஊற்றுறது இன்ஜினுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுல்லாக ஊற்றி முடிச்சாச்சு. இதை முடிச்சு விட்டுட்டு அப்புறம் மூடி போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி விட்டு டீசலை வந்து ஏர்லாக் எடுக்கணும். அதை லிஃப்ட் பம்ப் அடிப்பார். மறந்துட்டேன். ஒன்றும் வண்டி செல்ஃப் போட்டேன், லிஃப்ட் அடிக்கிறதே உனக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லி மெக்கானிக் ஒன்று கிண்டல் அடித்தார். அதுக்கு இதை வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் டீசல் பம்பு. அது வந்து ஒரு லிஃப்ட் பம்புன்னு சொல்லுவோம், டீசல் லிஃப்ட் பம்பு. ஃபில்டர்லேருந்து டீசலை எடுத்து பம்புக்கு சர்க்குலேஷன் கொடுக்குற இடம் அதுதான் மெயினு டீசல் சர்க்குலேஷனுக்கு. அது வந்து ஃபுல்லாக டைட் ஆகிற வரைக்கும் லிஃப்ட்டை அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வண்டி ஏருக்கு ஃபுல்லாக எடுக்க முடியும். அப்படி அது லூஸாக இருந்துச்சுன்னா ஏர் இருக்குன்னு அர்த்தம், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அது ஃபுல்லாக லோட் ஆகிற வரைக்கும் அது லிஃப்ட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்ட்ரு வந்து ஃபுல்லாகிடுச்சு. அது வந்து ஃபுல்லாக டைட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஏர் எடுப்பாங்க. இந்த ஏர் எடுத்துகிட்டுனா இன்னொரு டைம் லிஃப்ட் அடித்து டைட் பண்ணி லிஃப்ட்டை வந்து லோட் பண்ணணும். லோட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓடாச்சா? ஏன்னா இன்ஜினில் அப்படி தலையை முட்டிக்கிற? எதாக இருந்தாலும் பேசிக்கலாண்ணா, முட்டிக்காதாண்ணா. செல் பண்ணலாமா? போடவா? இன்னும் ஏற்றுங்க, இன்னும் லோட் ஆகல.
அதான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே ஆயில் சர்வீஸும் முடிஞ்சிச்சு. இப்போ அவ்வளோதான், கிளம்ப போகிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.